IFN தமிழ் மூலமாக கீதா அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், IFNோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். என்னோடய வகை வகையான சமையலை நீங்கள் பார்த்து ரசித்து சமைச்சும் சாப்பிடலாம். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த சாமானெல்லாம் நான் என்னெல்லாம் போட்டிருக்கேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பண்ணிவிடுங்க. இப்போ நாம் இன்றைக்கி பண்ண போகிறது அடை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அரைக்க வேண்டிய சாமானெல்லாம் ஊற வச்சாச்சு. ஸோ ஒன்று ஒன்றா போட்டு நம்ம இப்போ அரைக்க வேண்டிதான். அரைச்சிட்டு அடையை வாக்க வேண்டிதான். ஸோ முதல்ல போட போகிறது பாஸ்மதி ரைஸு. இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் போடுறேன். நீங்கள் கோலம் ரைஸும் போடலாம், அவலும் போடலாம், பச்சரிசியும் போடலாம், புழுங்கரிசியும் போடலாம், பொன்னி அரிசியும் போடலாம். அடுத்தது கோலம் ரைஸ் ஒரு கப் போட்டுருக்க போகிறேன். அடுத்தது நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது கடலைப்பருப்பு, அடுத்தது உளுத்தம்பருப்பு, அடுத்தது காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். உரப்பு வேணுங்கிறவங்க எல்லாத்தையும் போடலாம், கம்மியாக வேணும்னா 2 கம்மி பண்ணிவிடுங்க. அடுத்தது வாசனைக்கு கருவேப்பிலை போட போகிறேன். இஞ்சி சேர்த்துக்கிறது எதுக்காகனா கொஞ்சம் ஜீரணத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா பருப்பு எல்லா வகையான பருப்பும் போடுறோம் இல்லையா, அதனால் ஜீரணத்துக்காக இஞ்சி. வாசனைக்கு பெருங்காயம், சாஃப்டாக அதுக்காக தேங்காய். இன்னும் கொஞ்சம் உரப்பு ஜாஸ்தியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுறேன். தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமா போட்டு இப்போ அரைக்க வேண்டிதான். இப்போ கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ அரைக்கலாம். இது கரகரன்னு தான் அரைக்கணும், ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. ஏன்னா இது அடை, இது பார்த்துக்கோங்க, கரகரன்னு இருக்குது. ஸோ இப்போ அடுத்துடலாம். ரெடி ஆயாச்சு அடையோட மாவு. ஸோ நல்லா அரைச்சிட்டு நம்ம இந்த மாவை கரகரன்னு அரைச்சி இதில் மாற்றியாச்சு இப்போ பவுலுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி நான் ஒன்று ஒன்றா இதுலேருந்து போட போகிறேன். நான் இன்றைக்கி கேரட் போட போகிறேன் 1 கப்பு. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் போடுறேன் 1 கப்பு. வாசனைக்கு கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அடுப்பை மூட்டி அடைய வாத்திடலாம். எல்லா கறிகாயும் போட்டு அடமாவு ரெடி ஆயாச்சு. சில பேருக்கு புளிப்பாக வேணும்னாக்கா கொஞ்சம் தயிர் போட்டுட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ கல்லை நான் ஆல்ரெடி அடுப்பை ஆன் பண்ணிட்டேன், அதனால் நான் கல் நல்லா சூடு வந்தாச்சு. இப்போ அடையை வாத்துடலாம். இப்போது இது ரொம்ப மெல்லிஸாக வராது, கொஞ்சம் தடியாக தான் வரும். அதனால தான் இதுக்கு பேரே அடை. ஸோ எண்ணெய் விட்டுடலாம். நல்லெண்ணெய் விட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். ரோஸ்ட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நாய் இருக்கணும். இல்லை சில பேருக்குலாம் சாதாரணமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் கொஞ்சம் ரோஸ்ட்டாகவும் இருக்க பார்க்குறேன். நல்லா 2 பக்கமும் நல்லா வேகணும். அதனால் அடுப்பை கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ கரகரன்னு அடை ரெடி ஆயாச்சு. வாசனையே அப்படியே கமகமன்னு இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. நானும் இப்போ சாப்பிட்டு தான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எடுத்துடலாம் அடையை. இப்போது பிளேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த அடையை நம்ம வெல்லத்தோடையும் சாப்பிட்லாம். அது அவங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது. இல்லாட்டி வெறுமனே என்ன மாதிரி சாப்பிட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த அடையோட ரெசிபி பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், IFN தமிழோடது ஷேர் பண்ணணும், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணணும். அடுத்த ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அடையை சாப்பிட்டு வரேன். பாய்.